வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான குக்கிங் வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு சாம்பார், கோஸ் பொரியல், பாகற்காய் வறுவல், ரவா கிச்சடி இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்டியான லஞ்ச் மெனு டிஃபன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வாழைத்தண்டு நம்ம இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஒன்று, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ புளி கொஞ்சம் லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற போட்டுக்கலாங்க. வச்சுக்கலாம். இப்போது சாம்பாருக்கு துவரம்பருப்பு அரை கிளாஸ் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி போட்டுட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம் 10 நிமிஷம். இப்போ பாகற்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம நைஸாக ஸ்லைஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கோஸ் இந்த போல் சின்னதாக நைஸாக அரிஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் பைத்தம்பருப்பு தண்ணியில் ஊற போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது சாப்பாட்டுக்கு 2 கிளாஸ் அரிசி தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் பருப்பு குக்கரில் வச்சிடலாங்க. இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் அதையும் போட்டு வறுத்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டு வதக்கிடலாங்க. இது லைட்டாக வதங்கின பிறகு தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டும் இதில் போட்டு கரண்டியில் இப்படி கிளறி விட்டுடலாம். இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இப்போ இது கரண்டியில் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆவி வந்தது நம்ம வெயிட் போட்டுடலாங்க. இன்னும் ஸ்டவ்வில் குக்கர் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இந்த புளியை நல்லா கரைச்சி நல்லா 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 சவுண்டு வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கிட்டோங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஊற வச்சுருக்கிற பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. பாதி அளவு வேகட்டும். இப்போது தண்ணி நல்லா சூடான பிறகு அரிசி நம்ம இந்த அரிசி பானையில் போட்டுடலாங்க. இப்போ பைத்தம்பருப்பு பாதி அளவு வெந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோஸ் இதில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு
ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரண்டியில் நல்லா கலந்துக்கலாங்க. மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ வாழைத்தண்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாதி முக்கால்வாசி இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு இறக்கி வச்சிருக்கிற பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ கோஸ் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் வறுப்பட்டதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கோஸை இதில் போட்டு கிளறிடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் கலந்துட்ட பிறகு இப்போது தேங்காயும் இதில் போட்டுக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்து விட்டுலாங்க. அது ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ இறக்கி வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. மல்லித்தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ பாகற்காய் வறுவலுக்கு ஒரு பாத்திரத்தில் பாகற்காய் போட்டுட்டு நம்ம ஒரு 1½ டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்துக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது நல்லா ஊறின பிறகு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாங்க. இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. கஞ்சி வடியை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை இப்போ ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு நான் 1 கிளாஸ் ரவை எடுத்துட்டேன். கொஞ்சம் சோம்பு, பட்டை, இஞ்சி, பூண்டு 2 இது போல் நசுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் 1, கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ரவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுப்பட்டதை நம்ம தட்டில் கொட்டி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது. அந்த பாவக்காயை தனித்தனியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுப்பட்டது நம்ம ரவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக செவந்ததும் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு இதில் போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாங்க.
கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தக்காளி நல்லா வதக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய்கள் எல்லாம் வேகட்டும், மூடி வச்சிடலாங்க. இப்போது பாவக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வறுபட்டதும் வடிகட்டி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த போல் பாவக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவா கிச்சடிக்கு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ரவை இதில் கொட்டி கரண்டியில் நல்லா கலந்துடலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து இந்த போல் கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வேகட்டும். இப்போ நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த போல் கெட்டியானதும் மேலே கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரவா கிச்சடி தயாராகிடுச்சு. கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம இறக்கி வச்சிடலாம். பாகற்காய் வறுவலும் தயாராகிடுச்சுங்க. இப்போ லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், கோஸ் பொரியல், பாகற்காய் வறுவல், வாழைத்தண்டு சாம்பார், டிஃபனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி எல்லாம் தயாராகிடுச்சுங்க. நீங்கள் இந்த டிஷ்ஷஸில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.